8th Physics Chapter 16 Light. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைட்னா என்ன, ஸோ லைட்டோட டெஃபினிஷன் என்ன, ஸோ நம்ம திங்ஸை நம்ம எப்படி பார்க்குறோம், அதுக்கு லைட் வந்து எந்தளவு நமக்கு ஹெல்ப் ஆகுது, அண்ட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். டூ லாஸ் நம்ம பார்த்தோம். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு சேமாக இருக்கும். அண்டு இன்சிடென்ட் ரே அந்த நார்மல் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே எல்லாமே சேம் பிளேனில் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு டூ லாஸ். இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அண்டு லேட்ரல் இன்வெர்ஷன் லாஸ்ட்டாக பார்த்தோம். அதாவது ஒரு பிளெயின் மிரரில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ லெஃப்ட் சைடு வந்து அதில் ரைட் சைடாக தெரியும், ரைட் சைடு வந்து நமக்கு லெஃப்டாக தெரியும். ஸோ சைட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி நமக்கு மிரரில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா லேட்ரல் இன்வெர்ஷன். நெக்ஸ்ட் 16.3 ரெகுலர் அண்ட் டெஃப்யூஸ்ட் reflection. Take page number 202. 16.3 regular and diffused reflection. Activity 16.4. Imagine that parallel rays are incident on a irregular surface. So regular surface and irregular surface வந்து ரெண்டும் vary ஆகும். So regular surface na polished surface or mirror surface or shiny surface. Irregular surface na ஸோ பாலிஷ்டாக இருக்காது, அன்பாலிஷ்டு சர்ஃபேஸ். இதுதான் என்னது அப்படின்னா இர்ரெகுலர் சர்ஃபேஸ். ஸோ இந்த இர்ரெகுலர் சர்ஃபேஸில் அதாவது பிரிக்ஸ், கார்ட்போர்டு இதெல்லாம் இர்ரெகுலர் சர்ஃபேஸ் தான். இந்த இர்ரெகுலர் சர்ஃபேஸில் பேரல் ரேஸ் வந்து விழும்போது ரிஃப்ளெக்ஷன் எப்படி ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. So remember that the laws of reflection are valid at each point of the surface. Use these laws to construct reflected rays at various points. Are they parallel to one another? You will find that these rays are reflected in different directions. So figure is 16.6 and 16.7ல பார்த்தீங்கன்னா 16.6ல polished surface இல்லை, இது வந்து irregular surface. irregular surfaceல ray வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, அதில் வந்து இன்சிடெண்ட் ஆகுது. ஸோ நமக்கு ரிஃப்ளெக்ஷன் லா தெரியும். இன்சிடெண்ட் ஆனால் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ 16.7ல் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ரே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இன்சிடெண்ட் ஆகிருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகிறத ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரே, தேர்ட் ரே எல்லாமே என்ன ஆகுது சேம், அதாவது பேரலல் ரே தான். இன்சிடெண்ட் ஆகும்போது பேரலாக தான் இருக்குது, ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பேரலாக இல்லை. ஸோ ஒவ்வொரு ரேயும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் என்ன ஆகுது மூவ் ஆகுது. ஏன் அப்படின்னா இர்ரெகுலர் சர்ஃபேஸில் இந்த லைட் பட்டதுனால ஸோ வந்து டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ வென் ஆல் த பேரல் ரேஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் எ ரஃப் ஆர் irregular surface are not parallel, the reflection is known as diffused or irregular reflection. ஸோ பேரலல் ரேஸாக தான் வருது, ஆனால் இந்த ரஃப் சர்ஃபேஸில் படும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஆனால் பேரலாக இல்லை. இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் என்னது அப்படின்னா diffused or irregular reflection. So remember that the diffused reflection is not due to the failure of the laws of reflection. It is caused by the irregularities in the reflecting surface like that of a cardboard. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் லாஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னு நம்ம மெயின் பண்ணக்கூடாது. அந்த இர்ரெகுலாரிட்டியாக இருக்க அந்த சர்ஃபேஸால் தான் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்குது. On the other hand, reflection from a smooth surface like that of a mirror is called regular reflection. Image are formed by regular reflection. ஸோ ஃபிகர் 16.8ல் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது ரேஸ் வந்து பேரலாக இன்சிடெண்ட் ஆகுது, மிரரில் பட்டு எல்லாமே பேரலாக தான் என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் உங்களுக்கு இன்சிடெண்ட் ரே கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளெக்டட் ரே வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பேரலாக தான் சேம் டைரெக்ஷனில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதான் என்ன அப்படின்னா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். So when all the parallel rays reflected from a surface are not parallel, the reflection is known as irregular or diffuse reflection. When all the parallel rays reflected from a smooth surface are parallel in one direction is known as irregular reflection. So irregular reflection is caused by the irregularities in the reflecting surface, not due to the failure of the laws of reflection. So examples of irregular surface are cardboard, brick, book, etc. Examples of regular surface are
or mirror, polished sheet of iron, etc. Mirror is the best example of a regular surface. Images in mirror are formed by regular reflection. Do we see all objects due to reflected light? ஸோ ரிஃப்ளெக்டட் லைட், ஸோ லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் நம்மளால் எல்லா ஆப்ஜெக்ட்டும் பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியர்லி எவ்ரி திங் யூ see around is seen due to reflected light. Moon, for example, receives light from the sun and reflect it. That's how we see the moon. The object which shine in the light of other object are called illuminated object. Can you name other such object? There are other objects which give their own light, such as the sun, fire, flame of a candle, and an electric lamp. Their light falls on our eyes. That is how we see them. The objects which emit their own light are known as luminous object. ஸோ luminous and non-luminous object பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதாவது any object that produces its own light is said to be called luminous. எக்ஸாம்பிள் வந்து சன், பல்ப், ஃப்ளூரசன்ட் டியூப்ஸ், ஃபயர்ஃப்ளை. ஸோ இது அதாவது எந்த ஆப்ஜெக்ட்லாம் லைட் வந்து ஓனாக அதுலேருந்து எமிட் ஆகுதோ, ஸோ இதெல்லாம் லூமினஸ் ஆப்ஜெக்ட். த ஆப்ஜெக்ட் விச் டூ நாட் ப்ரொடியூஸ் தேர் ஓன் லைட் ஆர் செட் டு பி நான் லூமினஸ். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்லேருந்துலாம் லைட் எமிட் ஆகலையோ, ஸோ எக்ஸாம்பிள் வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது லைட் எமிட் ஆகாத ஆப்ஜெக்ட். ஸோ எர்த், மூன், இது எல்லாமே நம்ம செலஸ்டியல் பாடிஸில் நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ மூன் வந்து ஒரு நான் லூமினஸ் லூமினஸ் ஆப்ஜெக்டான்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் தான். ஆனால் நமக்கு வந்து நைட் டைமில் அது நமக்கு மூன் வந்து நம்மளால் பார்க்க முடியுது, அது வந்து நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. மூன் வந்து சன்லைட்டை அது மேலே பட்டு அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதனால தான் நம்மளால் மூனை பார்க்க முடியுது. ஸோ மூன் வந்து ஒரு நான் லூமினஸ் or illuminated object. So moon reflect light of sun towards it and thus visible to us. Such type of objects are known as illuminated objects. 16.4 reflected light can be reflected again. So reflected light மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டே மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீகால் த லாஸ்ட் டைம் யூ விசிட்டட் எ ஹேர் ட்ரெஸ்ஸர். He or she makes you sit in front of a mirror after your haircut is complete. He or she holds a mirror behind you to show you how the hair has been cut. Do you know how you could see the hair at the back of your head? ஸோ மிரர் at the hair dresserல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் மிரருக்கு முன்னால் உட்காந்துருக்கும் போது உங்களோட பேக் சைடில் உள்ள உங்களோட அந்த ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் மிரரில் பார்க்க முடியாது. ஸோ பின்னால் இருந்து ஒருத்தங்க இன்னொரு மிரரை வச்சு காட்டும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட பேக் போர்ஷன் அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இது என்ன பிரின்சிபல் அப்படின்னா, ஸோ Beckley recalls having constructed a periscope as an extended activity in class 6. The periscope makes use of two plane mirrors. Can you explain how reflection from the two mirrors enable you to see objects which are not visible directly? Periscopes are used in submarines, tanks, and also by soldiers in bunkers to see things outside. ஸோ இது என்ன பிரின்சிபல் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம 6th ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் லைட் ஷேடோஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் லெசனில். ஸோ பெரிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதில் என்னென்னா 2 பிளேன் மிரர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பெரிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை வந்து எங்கே எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ சப்மரைன்ஸ், ஸோ நிலத்துக்கு அடியிலேருந்து வேலை பார்க்குற நிறைய விஷயங்களில் இந்த பெரிஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஜெக்டை மேலே உள்ள ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற பெரிஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது 2 பிளேன் மிரர் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு மிரரில் அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் பட்டு, ஸோ அந்த இமேஜ் மறுபடியும் கீழே உள்ள அந்த மிரரில் பட்டு நம்மளுக்கு ஐஸில் வந்து அந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் பெரிஸ்கோப். ஸோ நம்ம 6th ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இது பெரிஸ்கோப்பில் என்னென்னா அந்த ரிஃப்ளெக்டட் இமேஜை மறுபடியும் இன்னொரு மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் லைட் வந்து மறுபடியும் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. So a periscope is made up of a rectangular long tube with mirrors fixed at an angle of 45 degrees within the tube.
The mirror surfaces are arranged parallel to each other with top and bottom. Light from the object is incident on the mirror on the top part of the tube. This mirror then reflects the light to the mirror on the bottom part of the tube. The object can be clearly seen by placing the eye in line with the bottom mirror. So the periscope பார்த்தீங்க அப்படின்னா rectangular tubal-ஆன periscope-ல 2 plane mirrors வந்து 45 degree angle-ல parallel-ஆ top and bottom-ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலே டாப்பில் பாட்டமில் parallel-ஆ 2 mirrors வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மிரர்ஸ் வந்து 45 degree angle-ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஆரோ மார்க் படி ஸோ வெளியில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து உள்ள லைட் வந்து இந்த மிரரில் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் அப்படி இதில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் பட்டு இதில் படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆன அந்த லைட் வந்து மறுபடியும் எங்கே விழும் அப்படின்னா பாட்டமில் உள்ள அந்த மிரரில் விழும். ஸோ அதில் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி ஸோ நம்ம வந்து கண்களால் பார்க்கும்போது அந்த இமேஜ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுதான் இந்த சப்மரைன்ஸ். ஸோ மிலிட்ரி பர்பஸ்லாம் இந்த பெரிஸ்கோப் இந்த அப்படிங்கிற பிரின்சிபலாக என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கடலுக்கடியில் வந்து போகும்போது ஸோ வெளியில் என்ன நடக்குது, ஸோ வெளியில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த பெரிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 16.7 multiple images. Activity 16.5 multiple images. You are aware that a plane mirror forms only a single image of an object. What happens if two plane mirrors are used in combination? So plane mirror only single image மட்டும்தான் நம்மளை பார்த்துருப்போம். ஸோ காம்பினேஷன் பிளேன் மிரரை கம்பைன் பண்ணும்போது ஸோ 2 or 3 பிளேன் மிரர்ஸை சேர்த்து வைக்கும்போது அதில் எந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதான் இந்த மல்டிபிள் இமேஜஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Activity 16.5 Take 2 plane mirrors, set them at right angles to each other with their edges touching. To hinge them, you can use adhesive tape. Place a coin in between the mirrors. How many images of the coin do you see? ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 plane mirrors எடுத்துகிட்டு அதை ரெண்டையும் ரைட் ஆங்கிள் அது 90 டிகிரியில் ஸோ ஒரு மிரர் இருக்குது, அதுக்கு பெர்பெண்டிகுலர் இன்னொரு மிரர் ரைட் ஆங்கிளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டேப் எதாவது வச்சு நம்ம 2 எட்ஜஸ்ஸு ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 மிரருக்கு பிட்வீனில் இடையில ஒரு காயின் ப்ளேஸ் பண்ணிட்டு அதோட இமேஜஸ் எத்தனை இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து 3 இமேஜஸ் வந்து அந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நவ் ஹிஞ்ச் த மிரர்ஸ் யூஸிங் த அட்ஹெசிவ் டேப் அட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ டேப்பை எடுத்துகிட்டு 2 மிரர்ஸையும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம ப்ளேஸ் பண்ணி இப்போ மிரர் அந்த இமேஜோட கவுண்டிங் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 45 டிகிரி 60 டிகிரி 120 டிகிரி அண்ட் 180 டிகிரி. ஸோ இந்த மாதிரி டிகிரிலாம் 2 மிரரையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு இமேஜஸ் வந்து எவ்வளோ இமேஜஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் ப்ளேஸ் சம் ஆப்ஜெக்ட் இன் பிட்வீன் தம். Note down the number of images of the object in each case. Finally, ஸோ ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் எத்தனை இமேஜஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். அண்ட் ஃபைனலி செட் த 2 mirrors parallel to each other. ஸோ 2 மிரரையும் நம்ம ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் ப்ளேஸ் பண்ணோம். இப்போ வந்து 2 மிரரையும் நம்ம பேரலாக என்ன பண்ண போகிறோம், ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி இமேஜஸ் ஆஃப் எ கேண்டில் பிளேஸ்டு பிட்வீன் தெம் ஆர் ஃபார்ம்டு. ஸோ இப்போது நமக்கு எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 2 மிரரை பிளெயின் மிரரை நம்ம பேரலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணும்போது ஸோ எத்தனை இமேஜஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கேன் யூ நவ் எக்ஸ்பிளைன் ஹவு யூ கேன் see the back of your head at the hairdresser shop? This idea of number of images found by mirror placed at an angle to one another is used in a kaleidoscope to make numerous beautiful patterns. You can also make a kaleidoscope yourself. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு நிறைய இமேஜஸ் வந்து அதெல்லாம் நம்ம தெரிகிறத பார்க்கலாம். ஸோ இப்போ கaleidoscope அப்படிங்கிற ஒரு
கலிடியோஸ்கோப் பிரின்சிபல் என்ன, அதில் நிறைய நியூமரிக்கல் பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அதை பற்றி தான் நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இந்த கலிடியோஸ்கோப்பில் இந்த மிரர், பிளேன் மிரரை வந்து 3 ஸ்ட்ரைப்ஸாக நம்ம கட் பண்ணி அதை 3ஐயும் நம்ம ப்ரிசம் ஷேப்பில் நம்ம 3ஐயும் சேர்த்து வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணி அதில் நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணலாம். அதாவது நிறைய இமேஜஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நம்ம உருவாக்கலாம். Activity 16.6. To make a kaleidoscope, get 3 rectangular mirror stripes, each about 15 cm long and 4 cm wide. Join them together to form a prism as shown in figure 16.12a. Fix this arrangement of mirrors in a circular cardboard tube or tube of a thick chart paper. Make sure that the tube is slightly longer than the mirror stripes. Close one end of the tube is by cardboard disc having a hole in the center through which you can see. To make the disc durable, paste a piece of transparent plastic sheet under the cardboard disc. At the other end, touching the mirrors, fix a circular plain glass plate. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 3 rectangular mirror stripes, அதாவது 15 cm long and 4 cm wideல இருக்க மாதிரி 3 மிரர் ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துகிட்டு அதை 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ பிக்சர் ஏல இருக்கிற மாதிரி, ஃபிகர் ஏல இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ரிசம் ஷேப்பில் நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போது இதை என்ன பண்ணணும், சர்க்குலர் கார்ட்போர்ட் டியூப்பில் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கார்ட்போர்ட் அந்த டியூப் வந்து மிரர் ஸ்ட்ரைப்பை விட கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போது அதோட ஒன் சைடில் சார்ட் பேப்பர் ஆர் கார்ட்போர்டால் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் சென்டரில் ஒரு ஹோல் மேக் பண்ணணும். ஏன்னா அந்த ஹோல் வழியாக தான் நம்ம உள்ளே என்ன பண்ணணும், அதை பார்க்க முடியும். ஸோ ஹோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம பெர்மனண்ட்டாக அது கீழே விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் ஷீட்டால் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிகர் ஏல வந்து அந்த மிரர் ஸ்ட்ரைப்பை வந்து 3 ஸ்ட்ரைப்பையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து பியில் வந்து ஒரு சர்க்குலர் டியூப்பில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேலே வந்து ஒரு கார்ட்போர்டால் அதை வந்து ஒரு எண்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, சென்டரில் ஹோல்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, at the other end, touching the mirrors, fix a circular plain glass plate. Place on this glass plate several small pieces of colored glass, the broken piece of colored bangles. Close this end of the tube by a ground glass plate. Allow enough space for the colored piece to move around. So இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் டியூப்பில் இந்த ஸ்ட்ரைப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் சைடு கார்ட்போர்டால் நம்ம எண்ட் பண்ணணும். இன்னொரு சைடு சர்க்குலர் கிளாஸ் பிளேட்டால் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் broken pieces of colored bangles, அந்த உடைந்த கண்ணாடி வளையல் துண்டுகளை வந்து நம்ம உள்ளே போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே மூவ் ஆகிறதுக்கு தேவையான எனஃப் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட கலிடியோஸ்கோப் வந்து ரெடி ஆகிட்டு, இப்போது நம்ம இந்த கலிடியோஸ்கோப்பை எடுத்து ஒன் சைடு அந்த ஒரு கார்ட்போர்டில் ஹோல் இருக்குது, அந்த ஹோல் வழியாக நம்ம உள்ளே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ யூ வில் be able to see a variety of patterns in the tube. An interesting feature of a kaleidoscope is that you will never see the same pattern again. Designers of wallpapers and fabrics and artists often use kaleidoscope to get new ideas for new patterns. To make your toy attractive, you can wrap the kaleidoscope in a colored paper. So designers of wallpaper design பண்ணுறவங்க, fabrics and artists, இவங்க எல்லாமே நிறைய புது ஐடியாஸ்க்காக இந்த கலிடியோஸ்கோப்பை தான் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணி நியூ பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து நம்ம பேலன்ஸ் இருக்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.